ஹாய் கைஸ், பயிற்சி 1.1ல் 3வது கணக்கு. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 சரிங்களா? எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க. ரொம்ப சிம்பிள் தான், பாருங்களேன். இப்போது இங்கே ஃபஸ்ட்டு பி இருக்கா, அப்போது வரிசை ஜோடிகளில் முதல்ல இருக்கிற எல்லா உறுப்புமே எதை சேர்ந்தது? பியை சார்ந்தது. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பாருங்கள், அதே மாதிரி ரெண்டாவதாக என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போது வரிசை ஜோடிகளில் ரெண்டாவதாக இருக்கிறது எல்லாமே எதோ சார்ந்தது? ஏவை சார்ந்தது. அவ்வளோதான். இப்போ டைரெக்டாக எடுத்து ஆன்சரையும் நம்ம எழுதிடலாம். பாருங்களேன், இப்போது பி ஈக்குவல் டு -2 ஃபஸ்ட் உறுப்பு எழுதியாச்சா? அடுத்தது என்ன இருக்குது? -2 தான் இருக்குது. ஒரு நம்பரை ஒரு தடவை எழுதினா போதும் கணத்துக்குள்ளே, ரிப்பீட்டடாக எழுத தேவையில்ல. ஸோ அப்போ இந்த -2 விட்டுருங்க. அடுத்தது இங்கே என்ன? 0. அடுத்தது என்ன இருக்குது? திரும்பவும் ஒரு 0 விட்டுருங்க. அடுத்தது என்ன இருக்குது? 3. அடுத்தது என்ன இருக்குது? மறுபடியும் 3. ஸோ அதை விட்டுருங்க. பி எழுதியாச்சு. அதே மாதிரி தான் அடுத்தது ஏ ஈக்குவல் டு ஏ என்ன? ஃபஸ்ட்டு 3 இருக்குது, அப்புறம் 4 இருக்குது, அப்புறம் திரும்பவும் 3 வருது, திரும்பவும் 4 வருது, திரும்பவும் 3 வருது, திரும்பவும் 4 வருது. 3 4 தான் ஆல்ரெடி எழுதிட்டோம்ல. அது எல்லாமே ஏதாவது நம்பர் இருந்தால் அதை எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதோட இது முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு என்ன மீனிங்னா, எல்லா வரிசை ஜோடிகளின் முதல் உறுப்பு இது. சரிங்களா? எல்லா வரிசை ஜோடிகளின் முதல் உறுப்பு பி. ஏன்னா இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பி தான் இருக்குது. அப்போ முதல்ல இருக்கிறது தான் பியோட உறுப்பு. இது இரண்டாம் உறுப்பு. ஏன் அப்படின்னா இங்கே ரெண்டாவதாக இருக்கிறது ஏ. ஸோ ஏவுக்கு இரண்டாம் உறுப்பு தான் வேல்யூ. தட்ஸ் ஆல்.